அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேலம் சாரதா காலேஜ் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அழகான லக்ஸுரி வில்லா ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா லேண்டு 1650 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டிங் வந்து 2100 ஸ்கொயர் ஃபீட்டும், லேண்டும் பில்டிங்கும் அப்ரூவ்டும் வந்திருக்கு. சூப்பரான அழகான வீடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா நல்ல பெரிய கார் நிற்கிற அளவுக்கு ஸ்பேசியஸான பார்க்கிங் கொடுத்துருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 5-6 பைக்கும் வந்து பார்க் பண்ணிக்கலாங்க. மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்து இந்த வீட்டோட லுக்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காருங்க நம்ம இன்ஜினியரு. அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் ஏரியாவில் ஒரு அழகான சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க. ப்ரொஃபஷ்னல் லைட்ஸும் வந்து போட்டு கொடுத்துருக்காங்கங்க. பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்ஷனாக இருக்க இந்த வீட்டை விசிட் பண்ணுறதுக்காக நீங்கள் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வீட்டோட லிவிங் ரூமுங்க. லிவிங் ரூம் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 16 அப்படிங்கிற ஹால் சைஸுங்க. நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ரூமுங்க. சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு லிவிங் ரூம் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான டிவி யூனிட் பண்ணியிருக்காங்கங்க. ப்ரொஃபஷ்னல் லைட்ஸ் வந்து அதுக்கு மேலேயே சூப்பராக செட் பண்ணியிருக்காங்கங்க. பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக நல்லா அட்ராக்ஷனாக பண்ணி கொடுத்துருக்காருங்க நம்ம இன்ஜினியரு. வென்டிலேஷனுக்காக இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க விண்டோ ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக நல்லா அழகாக அட்ராக்டிவாக பண்ணி கொடுத்துருக்காருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிவி யூனிட்டுங்க. நல்ல பெரிய டிவி மாட்டுற அளவுக்கு ஸ்பேசியஸான யூனிட் வந்து பண்ணி கொடுத்துருக்காருங்க ஃபர்னிஷ்டில். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட சைஸு 10க்கு 16 அப்படிங்கிறது சைஸுங்க. அது மட்டும் இல்லாமல் சீலிங்கில் வந்து நல்ல அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க. ப்ரொஃபஷ்னல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்கங்க மிரர் ஒர்க்கோட. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிவி யூனிட்டும் வந்துடுதுங்க. நல்ல அழகான கலர் காம்பினேஷனில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காருங்க. சீலிங்கில் வந்து ப்ரொஃபஷ்னல் லைட்டு ஸ்ட்ரிப் லைட்டுன்னு சொல்லிட்டு கலக்கலாக இந்த ரூம் வந்து டிசைன் பண்ணியிருக்காருங்க நம்ம இன்ஜினியரு. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. ரீசன் என்னென்னா அவருக்கு எப்படி சொந்தத்துக்கு கட்டுவாங்களோ அந்த மாதிரி தாங்க நல்ல நீட்டாக அழகாக ப்ரொஃபஷ்னலாக கட்டி கொடுத்துருக்காருங்க. போட்டிருக்க எல்லா மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான மெட்டீரியலுங்க. இந்த பெட்ரூம் வந்து அட்டாச்டு டாய்லெட் ஃபெசிலிட்டியோடு வந்திருக்குங்க. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் போட்டிருக்காங்கங்க. இந்த மாதிரி வீடுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான இன்ஜினியர்ஸ் மட்டும்தாங்க ட்ரை பண்ணி கட்டிகிட்ருக்காங்கங்க. இது வந்து அவுட்புட் சூப்பராக வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டிசைனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காருங்க நம்ம சாரு. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் பெட்ரூமுங்க. 10க்கு 16 அப்படிங்கிறது இந்த பெட்ரூமோட சைஸுங்க. சீலிங்கில் ப்ரொஃபஷ்னல் லைட்டும் ஃபால் சீலிங்கும் பண்ணியிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் கபோர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் லைட் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. டிவி யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. இந்த ரூமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாச்டு டாய்லெட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்காங்க மிரர் ஒர்க்கோட. எல்லா ரூமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஃபெசிலிட்டி வந்து போட்டு கொடுத்துருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் செட் எல்லாமே வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் போட்டிருக்காங்கங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மேலே வந்து ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் எக்ஸ்ட்ரா ஒன்று அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்தமட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்கும். மெயினான இடத்துல வந்திருக்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க, மிஸ் பண்ணிட வேண்டாம். இன்றைக்கி அடிவாரத்தில் நீங்கள் போய் லேண்ட் வாங்கினாலே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 6000 ரூபாய் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்கங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஆப்டான ப்ராப்பர்ட்டிங்க. கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி நல்ல அழகான டிசைனிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காருங்க நம்ம சார். லிவிங் ரூமில் சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 ஃபேன் வந்து போட்டு கொடுத்துருக்காருங்க நல்ல ஏர் சர்க்குலேஷனுக்காக. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்ல அட்ராக்ஷனாக இருக்க மாதிரி விண்டோ செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டைனிங் ஏரியாங்க. லிவிங் ரூமில் இருந்து டைனிங் ஏரியா போகிறதுக்கு செப்பரேட்டாக ஒரு என்ட்ரன்ஸுங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் ஒர்க் பண்ணி ப்ரொஃபஷ்னல் லைட் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காருங்க. சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் ஒர்க்கு ப்ளஸ் ஃபேனு ப்ரொஃபஷ்னல் லைட்ஸ்ன்னு சொல்லிட்டு கலக்கலாக பண்ணியிருக்காருங்க டைனிங் ஹாலு. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை யூனிட் பண்ணியிருக்காருங்க. செப்பரேட்டாக ரூமாகவே கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க்குக்கு பதிலாக. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ஷோகேஸ்க்காக ஒரு செல்ஃப் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்கங்க. டோட்டலாக பார்க்குறதுக்கே நல்ல அட்ராக்ஷனாக அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த வீட்டை. மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடு வாங்குறவங்களுக்கு ரொம்ப லக்குங்க. ரீசன் என்னென்னா எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. நல்ல அழகான டிசைன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்கங்க. பூஜா ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான பூஜா ரூம் தாங்க. சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனர் லைட் போட்டு கொடுத்துருக்காங்க.
டைனிங் ஹால் நல்ல ஸ்பேசியஸான டைனிங் ஹாலுங்க. ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் டேபிள் போட்டு சிட் அவுட் அரேஞ்ச் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்த மாதிரி ஒரு பேக் டோரும் கொடுத்துருக்காங்கங்க. சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்ட் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் டோர் எல்லாத்துக்குமே வந்து சேஃப்டி கிரில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மாடுலர் கிச்சன் ஏரியாங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க மாதிரி ஒரு செல்ஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்காக செப்பரேட்டாக வந்து கூட டைப்பில் ஒரு ரேக்கும் அடித்து கொடுத்துருக்காருங்க. கபோர்ட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் லைட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்கங்க வுட் ஒர்க்கில். அது மட்டும் இல்லாமல் மாடுலர் கிச்சனில் இப்போ ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி ரீசெண்டாக நல்லா அழகான சிம்னியும் போட்டு கொடுத்துருக்காருங்க. எக்ஸாஸ்டர் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் மாடுலர் கிச்சன் வந்து அழகான கலரில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணி கொடுத்துருக்காருங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஹேங்கிங் வால் லைட் கொடுத்துருக்காங்கங்க. பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி தாங்க இந்த வீடு இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பண்ணி கட்டி கொடுத்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் டிசைனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் எல்லா ஆங்கிள்லேயுமே பார்த்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காருங்க. டைனிங் ஹால்லேயே வென்டிலேஷனுக்காக 2 விண்டோ செட்டப் வந்து கொடுத்துருக்காங்கங்க. விண்டோஸ் வந்து யூபிவிசிக்கு பதிலாக வுட்லேயே வந்து நல்லா நீட்டாக அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. இதில் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காருங்க நம்ம இன்ஜினியர். கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மெயினான இடத்துல ப்ரைம் லொக்கேஷனில், அதுவும் ஸ்கூல் ஜோன் காலேஜ் ஜோனில் வந்திருக்க வீடுங்க. இதை மிஸ் பண்ணிட வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் அடிவாரத்துக்கு போனாலும் 2 கோடி ரூபா போட்டிங்கன்னா இந்த மாதிரி வீடு கிடைக்காதுங்க. பட் இங்கே ப்ரைம் லொக்கேஷனில் முன்னாடியே வந்திருக்கு, மிஸ் பண்ணிட வேண்டாம். போர்ட்டிகோலேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழகான ஸ்டேர்கேஸ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்கங்க. ஸ்டேர்கேஸ் வந்து கிரானைட்டில் போட்டிருக்காங்கங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பால்கனி செட்டப் கொடுத்துருக்காங்கங்க. நல்ல ஸ்பேசியஸான பால்கனி தான். அழகான சீலிங் ஒர்க்கோட ஃபேன் ஃபெசிலிட்டி ப்ளஸ் ஊஞ்சல் சொல்லி போட்டு எல்லாமே கலக்கலாக பண்ணி கொடுத்துருக்காருங்க பால்கனியில். வென்டிலேஷனுக்காக என்ட்ரன்ஸில் பால்கனிக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்கங்க. ரைட் சைட்லேயும் ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க. பால்கனிக்கு சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊஞ்சல் வந்து ஹேங்கிங் பண்ணியிருக்காங்கங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சீலிங் ஒர்க்கில் ஒரு ப்ரொஃபஷ்னல் லைட்டும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. பார்க்குறதுக்கு நல்ல அழகாக அட்ராக்ஷனாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூமுங்க. இது வந்து 3rd பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிறது சைஸுங்க. இந்த ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க. ப்ரொஃபஷ்னல் லைட்டும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமுக்கு ஃபேனும் போட்டு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வென்டிலேஷனுக்காக விண்டோ கொடுத்துருக்காங்க. சூப்பரான கலரில் டிசைனிங் பண்ணியிருக்காங்கங்க. கபோர்ட்ஸ் எல்லாமே ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர் ஒர்க்கோடு வந்திருக்குங்க. இதுவும் அட்டாச்டு டாய்லெட் ஃபெசிலிட்டியோடு வந்திருக்குங்க. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் போட்டிருக்காங்கங்க. டோட்டலாக இந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினியர் பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காருங்க. ஹஸ்தமட்டிக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக, அதுவும் சாரதா காலேஜ் பேக் சைடுக்குமே நியரஸ்ட்டாக ப்ரைம் லொக்கேஷனில் வந்திருக்கு. அருமையான ப்ராப்பர்ட்டிங்க, மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியெல்லாம் ரேராக தாங்க வரும். இப்போ வந்திருக்கு, மிஸ் பண்ணிடாமல் வந்து விசிட் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து எமரால் வேலி சைத்தன்யா ஸ்கூல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நாராயண டெக்னோ ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இங்கே நீங்கள் கிளேஸ்ப்ரூக் ஸ்கூல் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாரோட ஃபெசிலிட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்காடு மெயின் ரோடுக்கும் நீங்கள் இந்த வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் ட்ராவல் பண்ணி போயிடலாங்க. ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் சென்டர் லொக்கேஷன்லாம் வந்திருக்குங்க. ப்ரைம் லொக்கேஷனில் வந்திருக்க இந்த அருமையான வீட்டை மிஸ் பண்ணிட வேண்டாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட டெரஸ் ஏரியாங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாத் வாஷ் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக ஒரு ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக செப்பரேட்டாக ஒரு ரூம் டைப்பும் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்காக சேஃப்டி டோரும் கொடுத்துருக்காங்கங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்டும் போட்டிருக்காங்கங்க. இந்த வீட்டுக்கு கிரவுண்ட் லெவல் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி பைப் கனெக்ஷன் வந்து போகிறதுனால நம்மளுக்கு நல்ல தண்ணி கனெக்ஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தாங்க. இந்த வீட்டிலேருந்து நீங்கள் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ட்ராவல் பண்ணிவிட்டு போயிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜங்ஷன் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. ரொம்ப மெயினான இடத்துல ப்ரைம் லொக்கேஷனில் வந்திருக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. ஹாஸ்தமட்டிக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில்
ட்ராவல் பண்ணிட்டு போயிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஏடிசி நகர் பஸ் ஸ்டாப்பும் இங்கே இருக்குங்க. ஸோ ப்ரைம் லொக்கேஷனில் வந்திருக்க இந்த சூப்பரான ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி வீடியோவில் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஆல்.